ரீசெண்டா ஜனநாயகன் மூவிலேருந்து ஒரு கிளிப் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. அது இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார சம்பவம் தான். இது வந்து ஆக்சுவலா ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பழக்கம் இருக்கு. அவங்களுடைய ஆட்சியில ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு காரணமானவங்கள தண்டிக்கிறத காட்டிலும், அதனால அந்த ப்ராப்ளம்னால இவங்க கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வராம இருக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. அதுக்கான ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருத்தணியில ஒரு பையனை கஞ்சா போட்டு 4 பேர் மண்டையில வெட்டாங்க இல்லையா? அந்த பிரச்சனையில அந்த பசங்களை அரெஸ்ட் பண்றதை விட, இந்த பையனை ட்ரீட்மெண்ட் பண்ணி 48 மணி நேரத்துக்குள்ளார அவருடைய சொந்த ஊர் பீகாருக்கே அனுப்பிவிட்டாங்க. அந்த பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. அவனுடைய ஸ்டேட்டுக்கே அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. இதுவே தான் இந்த சம்பவத்திலையும் அவங்க பண்ணாங்க. ஜூன் 20, 2024 கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில 34 பேர் காலையில சாகுறாங்க. அண்ட் இது வந்து அவங்களுடைய கட்சிக்கோ அந்த ஆட்சிக்கோ பெரிய அடிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதனால என்ன பண்றாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பிரஸ் மீட்ல. ஏதோ ஒரு பாய்சனஸ் சாப்பிட்டு இதாக இருக்காங்க, பட் இது கள்ளச்சாராயம் தான் அப்படிங்கிறது உறுதியாகல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த 34 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்க ஃபியூனரலுக்கு வந்தவங்க இதை உண்மை நம்பி, இந்த கலெக்டரோட ஸ்டேட்மெண்ட் உண்மை நம்பி திரும்பி அதே கலாச்சாரத்தை குடிச்சு இன்னொரு 31 பேர் சாகுறாங்க. இது மேன்மேட் டிசாஸ்டர் தானே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்க, அவங்களுடைய பேரை காப்பாத்திக்க எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஓட்டு போடும்போது சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே ஓட்டு போட்டு இன்னொரு 5 வருஷம் தமிழ்நாட்டை நரகமாக்கிறாதீங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க.